வலி குறை இத வேற வீடியோ எடுக்கிறாங்கம்மா. எடுப்பா நல்லா தோடப்ப கட்ட நல்லா இருக்கும். எதனா கூடுறாங்க காரமுத்த கம்முனடி அவ்வளவு கோயில் காகறான் ஏனமாங்க அது வந்து ஏய் ஒரு கடனை வாங்கிட்டா இல்லையா எங்கனா வேலைக்கு போ வழிச்சு சம்பாதிச்சு நம்ம பாத்துறா என்னடா ஊர் மடத்துல கடை யாரு கொடுக்க நான் பாத்துறேன் என்ன பின்ன ஊர் வந்து அவன காட போறாங்க என்னடா கத்தற என்கிட்ட வந்து சொன்னா காரமுத்த ஊர்ல காரமுத்த காக எவன சட்டம் போட்டுக்கறான் காட்டு சட்டம் போட்டுக்கறானா சட்டை இல்லடா ஆண்ட எது படிக்கறான் இருக்கு இல்லாத ஏன் படிக்கறான் அவன் கோய் பேர் படிக்கறான் இல்லனா எல்லாரும் இருக்குறோம் படிக்க முடியாத அவனால படிக்க முடியாதா முடியல ஏன் படிக்கறான் போல இருக்குறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அதான் உலகம் அதான் நியாயம் அப்பதான் சொந்த ஓட்டும் அதுதான் படிக்கறான் ஐயோ அப்பா இருக்கிறவங்க இல்லாதவனுக்கு இருக்கிறவங்க கொடுக்கணும் ஓகே அதான் சட்டம் ஏன் கொடுக்கறான் சொந்த அப்பதான் ஓட்டும் அது கொஞ்சம் கேப் விடு. என்ன கேப்? ஒரு மணி நேரம் விட்டா ஒரு கடனை வாங்கிட்டு அவன வாடா போடா நான் கேட்பான் அவனா கேட்பான் கடை வாங்கணும் நான் தான் கேட்பேன் என்ன காரணம் வீட்டாண்ட ஒரு முறை தான் நான் போய்க்கிறேன் உன் வீட்டாண்ட அவன் 100 முறை வந்துக்கிறேன் யாரு பெரிய நீ பெரியாது அப்ப பின்ன அடுத்தவனுக்கு பைப்புனா கொடுத்தா படிச்சவனுக்கு பைப் கொடுத்தோமோ என் வீட்டாண்ட 100 பேர் வரான் 100 பேர் வரான் யாரு எல்லாம் கடன் ஊத்துவேன் எனக்கு தெரியல எனக்கு பார்த்து அதிர்றோம் ஆமா எனக்கு உடம்பு தெரியல ஆட்டோ எழுதி ஊசி போட்டுட்டு வரான் ஒருத்த ஆப்பிள் வாங்கினான் ஒருத்த திராட்சை வாங்கி வரான் ஒருத்த ஆர்லிஸா வாங்கினான் ஏன் இதெல்லாம் செய்யறான் நான் செத்து நான் துடி காட்ட மாட்டேன் உயிரோடு வச்சுக்கேன் ஆமா ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது என்ன நான் உயிரோடு இருந்தாலும் துடி காட்ட போடா டேய் அப்படிலாம் இருக்க கூடாது அப்படின்னா ஆமா ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம பேசுறேன் என்னடா அவனை வாடா போட நான் தான் கேட்பேன் இல்ல இவனை தப்பு அதெல்லாம் என்ன தப்பு வாடா போடா வாங்கணும் கஷ்டப்பட்டு வாங்கணும் கொடுத்தா அவன் கிடக்குறான் இருக்குது கொடுக்குறான் இல்ல வாங்குறான் யார் பெரிய ஆள் டப்பு இல்ல கடவுளே மாரியாத்தா இந்த பக்கம் மாரியாத்தா தாய் நீ தான் அம்மா பாத்துக்கணும் என்னது அங்காளமா நான் ஒன்னு சொல்லிட்டேன் என்ன இந்த கடன் கொடுக்கறான் பாரு அவன்லாம் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் அது எப்படி கடவுள் அந்த திருவிழா பண்றாங்க அந்த சாமி வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து திருவிழா பண்ணு சொல்லிச்சா இல்ல இவங்கள வீட்டு வச்சு வந்து திருவிழா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத போடுவோம் கேட்காதீங்க நான் கடவுள் அது வேற இது வேற ரெண்டு ஒண்ணு தான் இப்ப கடவுளை ஒப்பிட்டு பேசுறேன் இல்ல அதே கடவுளை ஒப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா கடவுள் பணம் கொடுத்துட்டு இல்ல பணம் சுத்தமா எங்க அப்பா எனக்கு பிடிக்கிற அத்தரிஞ்சி நீ அத்தரு ஒரு பாட்டு வாங்க உட்காந்து அவனு ஒட்டியா பிடிக்கிறான் நான் தர மாட்டேன் நான் வாங்கினா மட்டும் வந்து உட்காந்துக்கிறான் எங்க அப்பா ஏடா குடும்பம் என்னதான் பண்றீங்க நம்ம நாட்டை வாய வைக்கிறோம் வாய வைக்காதடா ஒரு பாட்டு 20 ரூபா 6 பாட்டு வட்டிக்கிறோம் 100 ரூபா வரி கட்டுறேன் அவன் குடுக்கலையா இவன் குடுக்கறானா அப்பனுக்கு ஆமா போ ஃப்ரெண்ட் மாதிரிமா என்ன ஃப்ரெண்ட் அப்பலாம் ஃப்ரெண்ட் மாதிரி மூடு வாயே நீ தான் மூணு பாத்து எப்படி அவங்க எக்காலம் கட்டி எனக்கு தெரியும் அவங்க ஏன் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் என்னத்துக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் என்ன வாய்க்கு எது சிரிக்கிறாங்க ஒரு கடனை வாங்கிட்டுமா கடவுள ஒப்பிட்டு நீ பேசுறியே கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா எல்லா ஒரு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக அதை செய்யறேன் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு நான் கடவுள் இருக்கிறேன் என்ன நீ தான் எடுத்துக்காட்டு அப்புறம் என்னடா எடுத்துக்காட்டு அப்பா
ஏற்பா ஏற்பா கவுச்சு கேட்டுமா சொல்லு கட்டி வச்சுக்க சொல்லி நம்ம என்ன பவுடர்ல பூசி வந்துக்கிற மூஞ்சில நீ வர போறன்னு சொல்லிட்டா பவுடர் பூசி வந்துக்கிறாரு அதனால எடுத்து காட்டினா ஒரு எக்ஸாம்பிள். சாரிமா மீனிங் புரியலமா. சரி மேல வைக்கிறேன். டேய் என் தகுதி வேற உன் தகுதி வேற. சரி இதுக்கப்புறம் என் மேல கையெல்லாம் வைக்க கூடாது. கால வைக்கட்டா? கால வைக்காத. அப்ப நான் கை வைக்க கூடாது கால வைக்கணும் அப்போ. கை வைக்க செத்துருவேன். ஆவியா வந்து கூட பாப்பா கையச்சி வாய மூடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு. நக்கல்லாம் வேணாம். சரி இருக்கிறீங்க இல்ல இதுல மாமா தம்னர் மாமா 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 என்னதான் உள்ள அப்படி கவனிக்க பண்ணுவாங்கன்னு தெரியலையப்பா. ஐயோ ஐயோ நல்லவங்களா துடுக்கு துடுக்குன்னு போயிடுறாங்க. உள்ள கொஞ்சம் தூக்கி போக மாட்டேங்கிறாங்க. அது ஒத்த ரெண்டு பேரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அடை கொடுக்கமா உட்காரமா? 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. நானும் அப்பளுக்கு பார்த்துனே இருக்கிறேன். இல்ல இல்ல கட்டேன். நீ தெரியும் நீ ஒரு மாதிரி சொல்ல தெரியும். ஆமா ஆமா ரொம்ப ஆமா. நீ ஏந்து போற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சு. அவர் ஏந்து ஓடுறாரு. எத்தனை பேர் ஏந்து ஓடுறாங்க? மூடு. நான் எதுல போட்டேன்? இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல. இப்ப நான் இருக்கிற எண்ணெயை வச்சுக்கேன். என்ன வச்சு ஒரு உதாரணம் தான். நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு. இன்னும் கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும் கடவுள் வேண்டிக்கோ. எந்த கடவுள் வேண்டாத பார்த்தாத நான் தான் குழந்தை வேண்டிக்கோ. அது நடக்காத கடவுள், அது நடக்கிற கடவுள். அது பேசாத கடவுள், நான் பேசுற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும், நான் விட்டுனே தருவேன். நான் கடவுள். நான் யார் தெரியுமா? நான் ரஞ்சிதா. ரஞ்சிதமே என்னன்னு தெரியல உங்க மேல நீ தேடி கொண்டு திரியறன்னு நினைக்கிறேன். பாடம் படிக்கிறேன், என்னென்னவோ பண்றேன். ஐயோ மூஞ்சி பாரு நல்ல பேசக்கூடாது. இது வேற யாருக்குன்னா வச்சுக்கோ. சரி விடு. அவங்க 2 டிகிரிக்கு தாங்க. நீ கவலைப்படாதே. நான் பாண்டிக்கு ஊக்கு குத்து வந்துக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து அடிபட்டுட்டே இருக்குது. அப்ப ஏதோ பெருசா வரப்போது அர்த்தம். நீ கவலைப்படாத. வரும்போது அந்த ஜக்காத்து தான் எதுல யாரு அந்த போதான் அவள வந்தா என் வீட்டு கீழே இருக்கிறாள். போதனை எப்ப அதை போட்டு போற அவ அப்புறமா அந்த யூடியூப்ல பாத்துட்டு பம்பு வச்சிருப்பான். ஐயோ கொல்லையான கொல்ல நடக்க என் வீட்டாண்ட. அதனால ஒரு கடை வாங்கிட்டியா? அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் சாமி. என்ன புரியுதா? அவன்கிட்ட கடை வாங்கினல எவ்வளவு வாங்கினேன் சொல்றமா? அவன்கிட்ட நான் துட்டாவே கடை வாங்கலாம். வேற என் பெரும் பொண்ணு கல்யாணத்து வச்சாங்களாம். என் பிரிவினா மோட்டர் பைக் வாங்கி தரலாமா? 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட இருக்குதுமா. ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்துல அந்த கடங்கத்தை கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணாமா? 2 வீலர் விளம்பரமாமா. 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து முடுங்க. அப்புறம் மாசமான கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொடுத்தோமா, வண்டி எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டுமா. அது முழுவாத ஆகி வச்சுமா. அது கோயில் பத்துச்சுமா. இது வரையும் 12 மாசம் ஆச்சுமா. நான் ஒரு டியூ கூட கட்டதில்லை. ஏமா கட்டல? கட்டனா மாசமான பணத்தை கட்டு. அவன் சொன்னா மாசமான கட்டுன்னு. இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல. நான் எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பக்கத்துக்கு பொண்டாட்டி மாசமா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமா நான் கட்ட முடியுமா? வாங்கி சொன்ன பையா எங்க போய் கோட்டு சொன்னா வாங்கி தான் சாப்பிடணும். மாசமானா மாசமாவது இல்ல, மாதத்தோட முதல் தேதி வந்தவனே படத்தை கட்டுங்க. ஒன்னாம் தேதி அட மென்டலா
ஒன்னாவது கட்டு நான் கட்டிடுறேன் சேல கட்ட மாத்த மால கட்ட ஓட உட்கார வை ஓயால அனுப்புற மாத்த தப்புடா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் 12 மாசம் ஒரு மாசம் அவங்க ஓயால தலி மாட்டேன் என்னமா பேசுறேன் ஏண்டா நீ ஆம்பள தானே சிக்கா இப்ப நான் சொல்றேன் சொல்லுங்கம்மா அடிங்க மாமா அடிங்க வலிக்குது என்ன கேட்டி ஏன் அடியா நீ போடா அடிமா சொல்லுங்கம்மா நான் கேக்குறேன் அடி அடி சத்தியமா நீ என்ன அடி சொல்லி என் பொண்டாட்டி மாரி ஏக்குற என் பொண்டாட்டி மாரி ஏக்குற நீ ஐயோ கையாட் சொல்லி என் கூத்தார் மாரி ஏக்குற நீ ஐயா தள்ளாட் சொல்லி என் கொய்ஞ்சா மாரி ஏக்குற நீ சூப்பர் உனக்கு இதெல்லாம் அச்சமா எப்படியோ பாத்தியா ஐயோ உனக்கு மாமியார் மாரி ஏக்குற உன் மாமியார் குடிவா ஆமா அது தெரியுமா ஐயோ பாக்கிட்டு பொண்டாட்டி மாரி ஏனாண்டா நான் பாக்கதா பொம்பளை உம்மால பச்சை பொரிக்கா காஞ்சா பொரிக்க மாட்டேன்டா அந்த பெருமை தூக்கினே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பச்சிட்டு இருக்கான் எடுக்கினே பெருமா பெருமா என்ன டாபரே சௌடியா எனக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு தெரியும் யார் விசில் வச்சா எதுக்கு வச்சாங்க எனக்கு தெரியும் யாரு வாய்க்குது கைக்குது அடிக்கிறது ஏமா தின்ன மேல விடுமா கரெக்ட் விடு இறக்கி வரணுமா அப்புறம் விசில் அடிக்க மாட்டாங்க என்னடி டாபர் எப்படியா சிரிக்கிறானுங்கடா அவனுக்கு சாப்பிடணா சாப்பிடணா மீனிங் டாபர் மீன் கூட்டி கொடுக்குற யாரு கூட்டி கொடுப்பான் டிராஸ்டூட் இந்த மேல பறக்குறாங்க நாங்களும் அப்போ அது பேராஷூட் அப்ப இதே டிராஸ்டூட்னா தேவடியான அப்ப நீ தேவடியானா நான் டாபர் டைம் சரியா போச்சு என்னடா 100 ரூபாய் என்னதுக்குப்பா என்னது சுத்தி போறதுக்கா நானே 48 பேருக்கு சுத்தி போடுவேன் எனக்கு சுத்தி போடுறேன் வா டேய் ஏன்டா ஆடுற சப்பா சட்டா ஐயோ யம்மா இத பாத்து எங்க அந்த கூட்டமா நமக்கு வருது ஐயோ மாமா வர ஐயோ டே பண்ணாடா டே ஒரு ஊரா நாவத்தப்பட்ட மாதிரி ஒரு ஊர்ல நாடுத்து போயிட்டுமா என்ன ஊருடா திண்டிவனம் பக்கத்துல மீஞ்சூர் என்ன ஊரோ மூஞ்சூரோ கிஞ்சூரோ அங்க போயிட்டு கறி ஆக்கி வச்சுக்கிறாங்க நல்லா வறுத்து வச்சுக்கிறாங்க என்ன பண்ணாங்க இலையில வச்சுக்கினே வந்தாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க எனக்கு வேணாம் சொல்லிக்கினே வந்தாங்க சொல்லிங்கன்னா லாஸ்ட் இலை எடுத்துட்டான் செய்யுங்க பாருங்க அரைக்கலை கறி அப்படியே கொடுத்தாங்க என்ன பண்ணுவேன் சரி நானும் விடுக்குறேன் ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன் வந்து ஆடிக்கினே இருக்கிறேன் திடீர்னு கலக்குது என்ன பண்ணுவேன் கறி வாடி ஓட்டு உக்காந்துட்டேன் உக்காந்து விநாயகரா ஒருத்தன் கேம் ஆடுறான் மலைக்கு எழுதி தெரியாத முடியாது அப்புறமேட்டு புட்டா ஓடி போய் திரும்பி பார்த்தா அவன் கேம் ஆடிக்கிறான் என்ன என் தலையாயிட்டா போச்சு ஐயோ அது கூட கோரம் இது நிஜமாவே இது நேச்சுரலா நடந்தது ஆக்சுவலி இது இவன் அப்படியே ஓடியான்ட்டான் இங்க மேக்கப் ரூம்ல அவங்களுக்கு தெரியாது போயிட்டு கழுவாது தப்பா நினைக்காதீங்க அப்புறமா ஒரு வாட்டர் கல்ல தண்ணி கொடுத்து அமைச்சு ஓடக்க அந்த மாதிரி வேலை பாக்குறான் யாரு இவனுங்களா அதெல்லாம் சொல்லாதீங்கடா ஓடுறா ஓடியாடுறா கூப்பிடுறான் சொல்றானுங்க அது அம்மா என்னடா எல்லாத்தையும் மாத்திட்டேன் பாரு அந்த கணக்கார கம்மியாச்சால ஒன்னு கேப்ப தப்பா நான் கேட்டேன் என்ன உனக்கு சீதளம் வருமா அங்கங்க ஈரமாக்குதே ஏன்டா டோர் அவன் இருட்டா நீ ஜிம்முக்குலாம் போறியா சூப்பரா இருக்குதாம்மா ஜிம்முக்கு போறமா நீ இவ்வளவு எடுப்பாக்குதா அதனால மாரி இருக்கிறா நான் கூட ஜிம்முக்கு போறேன் இது வரமாட்டேன் இதுதான் வருதா என்ன வரணும்ன்ற எடுப்பாங்க நான் சொல்ற மாதிரி செய்தியா வரும் சொல்லுமா நான் வாங்கி செங்கல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வாங்கி தரது போடு 2 ஊசி வாங்கி தரேன் போட்டுக்க நல்லா இருக்கும் துளு ஊசியா அதனால எது பத்தி வந்தா டேப்லெட் சாப்பிடு பாயிங்களே
தெரிஞ்சுன்னா நான் 4-5 ஊசி வாங்கி வச்சிருக்கேன். அது யார் யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கு? ஐயோ, சொல்லதான் வந்தான் அந்த கம்யூனிட்டி மடைக்கணும். உங்க ஆள் வராரு, தளபதி லவ்வர் ஆள வந்தான். சொல்லவே இல்ல. அதை சொல்லலாம் அவன் மடைக்கணும். அதுக்காக ஐயோ தினா தாலி நானும் இப்பதான் பார்த்தேன் தாலி. ஐயோ கடவுளே, யார் போட்டுதே? நகை எடுக்கலான்னு போயிருந்தேன். சேட்டு கடைக்கு. சேட்டு கடைக்கு போட்டானா? ஆனா ஒரு ராசி நான் தெரியுமா, பாக்குறவங்க போடுறாமா. ஐயோ எங்கேயா போட்டாங்க. அதெல்லாம் இல்லடா. சொல்லுடி. பிராணநாதாவா? என் பிராணநாதாதான் நான். பொம்மலிங்களா ஏன் இது வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஏப்பா என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கு ஏன் வேண்டிக்கிறாங்க தெரியுமா? வீட்டுக்காரு ஆமா, எதுக்கு வேண்டிக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆள் சாப்பிட்றானோ இல்லையா, நகை இருக்கணும் நமக்கு. அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. நான் அப்படி நினைக்க மாட்டேன். யாரு எல்லாரும் கணவனே கண் கண்ட தெய்வம் நினைச்சா வச்சுக்க. கண்டவனே தெய்வம் தான். ஆனா இந்த தாலி கதை சேட்டு தான் போட்டாருன்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? இதுல இவர் நான் தோக்குறேன். நான் ஏற்கனவே 47 பேர் நான் தாலி குடுத்துக்கிறேன். தெரியாது, அம்மாவுக்கு தெரியும். போன வாரம் ஒரு வாரம் அங்க தங்கியிருந்தாங்க. அப்படி அல்ல, சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து போய் விட்டதே டாபர் ரோல கூட பண்றேன். சொல்றா டேய், என் நண்பர்கள் காதலி சாருமதி ஒரு ஒட்டியான வேண்டும் என்று சேட்டு கடைக்கார அடையாளம் வேண்டும் என்று அதற்காக சாருமதி அவன் வீட்டில் அதான் அம்மாவை வச்சுக்கினேன். ராவி ராவி செஞ்சானா, அம்மாவை சுத்தி சுத்தி செஞ்சானா, மாறி செய்யவே முடியாது. சரி பரவாயில்லடா, கூப்பிடுறா அவளை. எங்க போட்டுக்கிறேன்? தாகமா இருக்கிறேன், நீர் அருந்த சென்று பரவாயில்லடா, எல்லாருக்கும் ஒரு கதை வச்சுக்கிறோம். நீ ஒரு குடும்பத்தை சந்தேகம் என்பதை தொட்டு சரி நீ பார்த்து பேசா. பச்சா சரி வரேன், இருக்கட்டும். இன்னும் நடைபோது சண்டைக்கு போனோம். நான் திருப்பதி போனதில்ல, சரி திருத்தணி போனதில்ல, திருவண்ணாமலையோட போனதில்ல. அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்து வந்துடும். எந்த மலையை பார்த்து? நான் மலை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து விட்டு எப்படி பேச வேண்டும்? குன்றை பார்த்தேன் மலையை. அது என் தப்பு இல்ல, என் நாயா தப்பு. என் நாயாக்கு ஒழுங்கு ஒடிச்சுன்னா என் வரல பிடிச்சி தொப்புல வச்சு வெயிட் ஒரு மீன் போச்சுன்னா எடுத்துரும். அதே போல தொப்புல வரல தொப்புள் நம்ம எங்க போறோம்? அத போட்டா ஊன்ற கைட்டிட்டா ஆம்பளை மாதிரி இல்ல, இது போட்டோ அது போட்டோன்னு மாறிடுச்சு. இல்ல நம்ம போருக்கு போறோம், எதிரி படம்லாம் வந்திருக்கோம். அவன் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான், 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். அது மாரி நம்மள 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். அவ்வளவுதான். அப்படி கிடையாது. நீ வந்துக்கிட்ட எங்க தெரியுமா, எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்கு நிக்க மாட்டேன். நிப்பேன், அவன் போட்டு போய்க்கினே இருப்பான். ஏன் எனர்ஜியை போயிடுச்சுடாடே. ஆனால் பார்த்து வா பத்தா சரவா என்ன நம்ப டேய், நான் உன்னை நம்ப, நான் அவளை நம்பலடா. எத்துருவாடா அப்படியா பத்தா? எங்க எல்லாம் அனுபவப்படுத்தோம் பத்தா. சத்தியமா சொல்லு கல்யா அவளை கொடுத்து பார்த்தேன். டேய் போடா.